என்ன சுமதி, மாலா படத்தை தொட்டு கும்பிடுறேன்னு பாக்குறியா? சாதாரணமா பாத்தீங்கன்னா இது மாலா தான். ஆனா எனக்கு இது அதிர்ஷ்டமான கேலண்டர். ஒரே நாள்ல நான் லட்சாதிபதி ஆகிறதுக்கு காரணமா இருந்த கேலண்டர். பாரு. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எல்லாம் நான் தான் எடுத்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனா சொந்த அண்ணி எப்படி படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? ஏ முட்டாள், இந்த படம் எடுக்கும்போது அந்த மாலா எனக்கு அண்ணி இல்ல. சரி, அதை விடு. நான் என்ன அசிங்கமாவா எடுத்திருக்கேன்? நம்ம நாட்டுல பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி விதவிதமான ட்ரெஸ்ல எடுத்திருக்கேன். இது ஒரு தப்பா? தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன யாராவது இப்படி படம் எடுக்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பல்ல உடைச்சிடுவேன். சும்மா சும்மா என் கார் ஸ்டார்ட் ஆகல, எனக்கு கொஞ்சம் எம்பசில விட்டுறியா? போற வழி தானே, வா. தேங்க்யூ சுமதி, see you. Bye-bye. ஹாய் சுமதி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? தெரியும். என்ன காரணம்னு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னா? ஆமா, சந்தோஷமான செய்தி தானே, அதுக்கே உம்முன்னு இருக்க. தலைவலி. நீங்க தான் பாடிக்கிட்டே வந்தீங்களா? நிச்சயம் அதான சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சரி, அதை விடு. மறுபடியும் எனக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 20 lakhs profit. இது கூட மாலா கவனால் தான் கிடைச்சதா? கரெக்ட். இதுவும் மாலா வளதா? டே சோமோ, மாலா எங்கடா? ஓ ஷிட், மறந்தே போயிட்டேன். இப்ப போய் கூப்பிட்டு வரேன். மாலா, நீயே வந்துட்டியா? உன்னை கூப்பிடுறதுக்காகத்தான் நான் வந்து பைக்கு. மாலா மாலா மாலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாலா. மாலா 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 மாலா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாலா. I'm very very sorry, very very sorry. மாலா, oh my மாலா, I'm sorry மாலா. மாலா, நான் ஏதோ வேலையா இருந்துட்டேன் மாலா, அத மறந்துட்டேன் மாலா. நான் சொல்றேன் இல்ல, கதவை சாத்தாத மாலா. மாலா 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 மாலா, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு கதவை சாத்தி போறிய. கதவை தர மாலா. மாலா மாலா மாலா, ப்ளீஸ் மாலா. மாலா ப்ளீஸ், I'm so sorry. ஓகே, நான் செஞ்சது தப்புதான். இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, நீ இப்ப மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் தோப்பு கட்டுற போட போறேன். பாரு மாலா, நான் தோப்பு கட்டுற போட போறேன். 1 2 3 hey 4. உட்கார்ந்து எந்திரா. ஒழுங்கா தோப்புற ஓடுறப்பா. போட்டா ஒழுங்கா போடணும். 7 போடுறா. 8. மாலா, போன போது மன்னிச்சு விட்டுறேன். நீங்க சும்மா இருங்க. நான் எவ்வளவு நேரம் ஆபீஸ் வாசலே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரே டென்ஷன். முடியலன்னு சொல்லிக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு போன் அது பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா மாலா, அதான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. யூ ஷட் அப். 93 94. ஆட்டத்தை கெடுக்காத, அங்க போய் போடுறா போடா. காலையில பிள்ளையார் மூஞ்சி முடிஞ்சா நினைக்கிறேன். 95 96 97 98. சரி போதும், மன்னிச்சிட்டேன். 99. நான் தான் போதும் சொல்றேன்ல. இருமா, செஞ்சுரி போறதுக்கு ஒண்ணே ஒன்றா பாக்கி இருக்கு. 100. சரி வேதனை உனக்கு விளையாட்டா இருக்குல்ல?
இது பாருமா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிராத. நீ புகுந்த வீட்டுக்கு போய் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க அப்படி இவங்க அப்படின்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒரு நிமிஷத்துல சில பேரை புரிஞ்சுக்கலாம், சில பேரை புரிஞ்சுக்க 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகுமா? என்னமா நீ என் புருஷன் மாதிரியே பேசிக்கிட்டு? அங்க நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். உன்னால அங்க 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. கரெக்ட் சுமதி. வரதட்சணையே வேணாம், உங்க பொண்ணை கொடுத்தா போதும்னு அவங்க சொன்ன போதே எனக்கு சந்தேகம் தான். சரி சரி, நடந்து போச்சு. ஆனா நீ எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு அடங்கி போயிடாத. அப்புறம் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடும். யாரா இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப அப்பவே கண்டிச்சு பேசு. அப்பதான் உங்களுக்கு உன் மேல பயம் வரும். அவதான் புரியாம பேசுறான்னா நீங்களும் புரியாம பேசுறேங்கிறியா? இந்த பாரடி, பொம்பளைங்களை கிள்ளுக்கிறியா நினைக்கிறது அந்த காலம். இப்ப கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. பொம்பளைங்களை கொடுமைப்படுத்தினாலோ இல்ல அவமானப்படுத்தினாலோ இந்தியன் பீனல் கோட். போதுங்க உங்க கோர்ட்டும் சட்டமும். அவ உங்க கட்சிக்காரி இல்ல, நாம பெத்த பொண்ணு. சுமதி, நீ உன் வீட்டுக்கு போயிடுமா. நான் ஏன் சொல்றேன்னா, பயப்படாதமா. நான் உன்னை இங்கே டேரா போட வரல. ஏதோ என் குறைய சொல்லி ஒரு தடவை அழுதுட்டு போலான்னு வந்தேன். என் வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும். வரேன். சுமதி, சுமதி, ஒரு மனுஷனோட குணம் வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு வித்தியாசமா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி நானும், நான் நினைக்கிற மாதிரி நீயோ இருக்கவே முடியாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தோம்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு அத்திவாரமா அமையும். இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா எல்லா விஷயத்துக்குமே சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். சாரி, உன் பிறந்த வீட்டை பத்தி நாங்க பேசினது தப்புதான். நான் அதை சொல்ல வரல. நடந்ததாவே இருக்கட்டும். நீ எதுக்கு அப்படி சொன்ன, நான் எதுக்கு அப்படி பேசினேன்னு விளக்கம் சொல்ல கோபம் தான் அதிகமாகும். இத பாருமா, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அத மனசுல போட்டு வச்சுக்காம அப்பப்ப கேட்டுரு, அப்பப்ப தீத்துரு, மனசு லேசாயிடும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். உங்க அண்ணனும் கார் வச்சிருக்காரு, கார்ல தான் ஆபீஸ் போறாரு. அவரும் கண்ணி மாலாவை ஆபீஸ் போகும்போது டிராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு டுரின் மோட்டர் சைக்கிள் ஏத்தி போனோம்? நான் ஒண்ணு சந்தேகப்பட்டு சொல்ல. ஊர்ல 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் 4 விதமா பேசினா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. சுமதி, எங்க அண்ணா ஆபீஸ் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல, அது அந்த கடைசி. ஆனா மாலா ஆபீஸ் வந்து என் ஆபீஸ் பக்கத்துல. அதனாலதான் நான் அவளை டிராப் பண்ணேன். ஊர்ல யாரு என்ன பேசுவாங்களோன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா அது பேர் வாழ்க்கை இல்ல, நாடகம். நம்ம மனசாட்சிக்கு பயந்து நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல, யாரும் நாடகம் ஆட வேண்டிய அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்ல சுமதி, மாலாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். மாலா எனக்கு 4 வருஷமா பழக்கம். அவ கூட கொஞ்சம் நெருங்கி பழகினா நீ அவளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் சந்தேகப்படலங்க. சூழ்நிலைக்காக பயப்படுறீங்கறியா? ஏன் முட்டாள், நம்ம யார்? புருஷன் மனைவி. நமக்கு நடுவுல ஒரு திரை விழாத வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனையும் இல்ல, பிரிவும் இல்ல. புரிஞ்சுதா? என்ன சுமதி, உள்ளவா? பரவாயில்ல. என்னாச்சு சுமதி, கண்ணு கலங்கிருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லுமா. ஆமா, ப்ராப்ளம் தான். ஆனா எனக்கு மட்டும் இல்ல. சாரி, என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் சால்வ் பண்றேன். இத பாருங்க, என் புருஷன் ஒரு ஆம்பளை. அவரு தப்பு பண்ணா என் குடும்பம் கெட்டு போயிடாது. ஆனா வைஃப் ஒரு பொண்ணு, அவங்க தப்பு பண்ணா குடும்பம் கெட்டு போறது மட்டும் இல்ல, காலத்தால அழிக்க முடியாத அவமானமும் வந்து சேரும். இப்ப நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உரிமை உள்ளவங்க கண்டிச்சாதான் தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என் புருஷனை என்ன ஒண்ணு கேக்குறது இல்ல, வேற எந்த நான் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படிங்கிற தைரியம் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டா அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஹாய், என்ன யோசனை பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? மாலா, நீ என்ன
பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன கேள்வி இது? நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். அதான் உங்களை மாதிரி கள்ளங்கப்பட இல்லாத நல்ல புருஷனை அடைய முடிஞ்சது. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு ஒரு உதவி பண்ணணும். புதிர் போடாம சொல்லுங்க. சத்தியமான சந்தேகப்பட்டோ இல்ல வேற ஏதோ எண்ணத்துல சொல்றேன் நினைக்காத. சூழ்நிலை காரணமா தான் சொல்றேன். என் தம்பி கூட நெருங்கி பழகிறது கொஞ்சம் குறைச்சிக்கம்மா. அப்படி பார்க்காத மாலா. நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் மட்டும் இல்ல, கொஞ்சம் பாவமும் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, புரியாதவங்களுக்கு தானே விளக்கம் சொல்லணும். எனக்கு விளங்கிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். பின்னணி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அம்மா நைனா கோயிலுக்கு போயிட்டாங்க, அண்ணே அண்ணி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நாம 2 பேரும் தான் தனியா இருக்கோம். பொழுதே போகல. இப்ப என்ன பண்ணுங்கிற? எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும். வரீங்களா விளையாடுவோம்? யாருடா கூப்பிடுற? வெளில போடா. விடுறா. மணி யாரா? நம்ம பையன் ஏதோ கோஸ் அடிச்சிருக்கா, அவ்வளவுதான். இப்படா. சும்மா இருங்கப்பா. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா போச்சு. இப்படியே விட்டா ரொம்ப கொழுத்து போயிடுவா. சுமதி, 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 ஏன் அவனை அடிச்ச? சொல்லுடி. அவசியம் இல்ல. இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் செஞ்சது சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணே, நைனா சத்தியமான ஒரு தப்பும் பண்ணல. நீ சுமாரு. அவன் என்ன தப்பு செஞ்சான் சொல்லு. இது என்ன வீடா இல்ல கோட்டா? விசாரணை எல்லாம் பலமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார பையன், அவனை என் கூட சரிக்கு சம்மா வச்சு 2 பேருமே விசாரிக்கிறீங்களா? எஸ், திஸ் இஸ் a bloody court. சுமதி, நீ இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் தான். அவன் 10 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறான். அவனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். He is like my brother. Do you know that? சுமு, take it easy. சுமதி, நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் பூசி மெழுகிறீங்க? எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாதான் நாசம் ஜாஸ்தியா போகும். இந்தம்மா, யாரு எதை மூடினாங்க, எதை மறைச்சாங்க? ஏன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி ஏன் ஊரை கூட்டுற? எது சின்ன விஷயம்? வீட்டுல யாரும் இல்லாதப்போ வேலைக்காரன் எனக்கு பொழுது போகல விளையாடுவான்னு கூப்பிட்டா நான் போயிடுமா? யார் அப்படி சொன்னா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயால சொல்ல வேண்டியதானே? ஏன் அவனை போய் அடிக்கிற? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். நீ கையை பிடிச்சி இழுக்காத குறைய கூப்பிடுறாங்க. அவனை அடிச்சு பல்ல உடைச்சு வெளில தள்ளாம என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்கறீங்களே. சுமதி, நீ என்ன பேசுற? உண்மையதான் சொல்றேன். இந்த வீட்டுல யாருக்கு தான் வெக்கம் மானம் ரோஷம் இருக்கு? அண்ணன் பொண்டாட்டிய மாலா மாலாம் கூப்பிட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை மோட்டர் பைக்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறீங்களே, யாராவது கண்டிச்சாங்களா? வெக்கத்தை விட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க பொண்டாட்டி கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன். அவருதான் கண்டிச்சாரா? சுமதி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளவு கொச்சையா புரிஞ்சுப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீட்டுல பெரியவங்க அவங்க ஒழுங்கா இருந்தா தானே மத்தவங்க ஒழுங்கா இருப்பாங்க. பட்ட பகல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கூட பாக்காம கொஞ்சிறதும் கிள்றதும் கட்டி பிடிக்கிறது மாதிரி யார் பயப்படுவாங்க? ஒரு அடிப்படை பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் இப்படி எதுவுமே இல்லாத குடும்பத்துல மருமகளா வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். சுத்த மானங்கிட்ட பழப்பா போச்சு. எனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்கு நான் சொல்றேன். நீ என்ன பொம்பளையா இல்ல பேயா? அவன் என்ன வார்த்தை சொல்றா? நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறான். எனக்கும் மாலாவுக்கும் சொல்லுங்க, தைரியம் இருந்தா கொல்லுங்க. அப்பதான் உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும். ஏண்டி நாயே, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட வேணாம். ஓடி வரைய வீட்டு விட்டு. எப்பவும் வந்துட்டேன். மானம் உள்ளவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நீங்க தான் என்ன சந்தேகப்படுறீங்களோன்னு நான் நினைச்சேன். மாலா, ஓ மேலையும் என் தம்பி மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் ஏன் ஒண்ணு சந்தேகப்பட போறேன்? ஆனா என் தம்பியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நாம 2 பேரும் தானே இந்த பொண்ணை பார்த்து அவருக்கு கட்டி வச்சோம். மாலா, நாம செஞ்சதுல எந்த தப்பு இல்ல. அவள நல்ல பொண்ணுதான். ஆனா என்னன்னு தெரியல, அவ மனசுல அனாவசியமா சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டு தானும் வந்து மத்தவங்களையும் நோக்கடிக்கிறா. அடே அப்பா, எவ்வளவு சந்தேகம்! ஒரு டெவில் மாதிரில பேசிட்டு போறா. இதை எப்படி சரி பண்றது? இது சொல்லி திருந்த கேஸ் இல்ல, தானா உணர்ந்து திருந்தோம். அது கொஞ்சம் காலம் ஆகலாம்.